A very good morning to my dear students. Hope you all went through management process and its concept in the last video session. And today we'll be seeing about the definitions of management and art or science, and the difference between the administration and management. Now let's see the definitions according to Peter F. Drucker and Henry Fayol. Peter F. Drucker defines that management is a multipurpose organs that manages a business, manages manager, manages worker, and manages work. That means ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதாகவும், ஒரு மேனேஜரை வந்து மேனேஜ் பண்ணணும், ப்ளஸ் ஒர்க்கரை மேனேஜ் பண்ணிவிட்டு அதோடைய ஒர்க்கையும் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். Now we'll see according to Henry Fayol. And here he defines the management is to forecast, to organize, to command, to coordinate and to control. ஸோ இங்கே வந்து டு ஃபோக்காஸ்ட் அப்படின்றது வருவதை முன்கூட்டியே கணிக்கிறது. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் பின்னாடி என்ன நடக்கும், இந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் எந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை கொண்டு போக முடியும் அப்படின்றத முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டே கணிச்சிருவாங்க. தென் டு ஆர்கனைஸ், அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுறது, ஒன்றா சேர்ந்து அனைவரும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களும் சரி எம்ப்ளாயீஸும் சரி அவங்க என்ன பண்ணுவோம், ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு செயலை செய்கிறது. ப்ளஸ் இன்னொன்று வந்து டு கமாண்ட், அவங்க கட்டளையிட்டு வேலை வாங்குறது. தே ஷுட் நோ ஹவு டு கமாண்ட் அண்ட் கெட் த ஒர்க் டன் பை த எம்ப்ளாயீஸ். தென் டு கோஆர்டினேட், ஒன்றா சேர்ந்து எம்ப்ளாயீஸோடு சேர்ந்து செயல்படுறது. தென் டு கண்ட்ரோல், எப்படி வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதும் அந்த மேனேஜ்மெண்ட்டில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வில் சி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்ட் ஆர் சயின்ஸ். அதாவது இது ஒரு கலை அல்ல அறிவியலா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லெபரேட்டரியில் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு பிரின்சிபல் இருந்தால் அது அனைத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட்டில் இருக்கும்போது மேபி அது ப்ரூவ் ஆகலாம், இல்லை ப்ரூவ் ஆகாமலும் போகலாம். அதே மாதிரி தான் இந்த மேனேஜ்மெண்ட்டில். இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மென், மெஷின், மணி, மெட்டீரியல், இந்த நான்கும் சேர்ந்த இந்த பிரின்சிபலை தான் என்ன பண்ணுவோன்னா இன்டகிரேட், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃப்யூச்சரில் இருக்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறது. ஸோ இட் மைட் பி அ ப்ரூவ்ட் ஒன் ஆர் அன்ப்ரூவ்ட். அது வந்து சக்ஸஸும் ஆகலாம், இல்லை ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 M's அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜில். 4 M's. தட் எம் அப்படின்றது மென், மெஷின், மணி, மெட்டீரியல். ஸோ ஹென்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் both an art and science. Okay, next we'll see the difference between the management and administration. So administration means the process of administering an organization by a group of people. ஒரு group of people சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு கம்பெனியை அட்மினிஸ்டர் பண்ணுறது. அதாவது எக்ஸாம்பிள், if you take board of directors, CEO, that is chief executive officers, MD, managing directors, they are the top level, at the top level authority. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. that means the management people will come under them. இவங்க சொல்கிறது அப்படியே இவங்க என்னென்ன பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, பாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது they'll be having some separate dress code for the employees and they'll be having the timings இவங்க டிசைட் பண்ணுறது. and what are the objectives, என்னென்ன objectives குறிக்கோள் அச்சீவ் பண்ணணும், and then for what goals, என்ன கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும் at last within so many days, அதாவது இவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் தான். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இந்த அட்மின்ஸ் they'll be deciding. ஸோ இவங்க சொல்கிற அனைத்து வேலைகளையும் ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த மேனேஜ்மெண்ட். அப்போது அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்க பீப்புள் பார்த்தோன்னா மிடில் அண்ட் லோவர் லெவல் பீப்புள். அப்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி இருப்பாங்க, they'll be at the top level. தென் ரோல் இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் இட் இஸ் டெசிசிவ். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா
அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வர அந்த பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, செயல்படுத்துறது. அண்ட் டெசிசிவ் மீன்ஸ் தே ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி. And here it is concerned with policy implementation, and for administration here it is policy formulation. Administration வந்து பாலிசியை வந்து ஃபைன் பண்ணுறதே அவங்க தான். அண்ட் ஹியர் இங்கே மேனேஜ்மெண்ட்டில் வந்து they'll implement that, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. Then area of operation, here for the management they are under the administration. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஹியர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து தே ஹாவ் த ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தி ஆக்டிவிட்டீஸ். தென் அப்ளிகபிள் டு ப்ராஃபிட் மேக்கிங் ஃபார் த மேனேஜ்மெண்ட். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிவிடுவாங்க, எனக்கு இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ செஞ்சாகணும், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ணுறது யார்? இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அந்த பீப்புள் தான். அண்ட் தென் இங்கே பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், மிலிட்ரிஸ், கிளப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் ஹியர் இன் மேனேஜ்மெண்ட் the deciding, that means அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா who will do the work and how it will be done. இந்த ஒர்க் வந்து யார் செய்யணும், எப்படி செய்வாங்க, இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்க பீப்புள் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து வாட் ஷுட் பி டன், வென் ஷுட் பி டன், என்ன செய்யணும், எப்போ செய்யணும் அப்படின்றத இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ஹியர் இன் மேனேஜ்மெண்ட் putting policies, putting plans, whereas for administration formulation of plans, framing policies. ஸோ ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னும் போது இந்த பிளான்ஸ் கொண்டு வரதே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் அவங்களுக்கு வரும். மேனேஜ்மெண்ட்டுக்கு தேல் பி சென்டிங் தட். ஸோ இதுதான் எங்களோட பிளான், நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் வில் பி சென்ட் டு த மேனேஜ்மெண்ட். அப்போது மேனேஜ்மெண்ட்டில் அந்த பிளான்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கரெக்டாக they'll follow and they'll fulfill that. Here in management they'll be focusing on work. ஸோ அப்போது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தா மேக்கிங் பெஸ்ட் பாசிபிள் அலோகேஷன், அதாவது இருக்கிறத கொண்டு சிறப்பாக செய்கிறது. அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து they'll be telling the management to do. ஸோ அவங்க சொல்கிறது அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வந்து கீ பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜர். அதனால தான் மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் அ மேனேஜர் டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மேனேஜர்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதுதான். ஸோ ஹியர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓவராலாக இவங்களை வந்து அட்மின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஹியர் இட் வில் கம் ஆஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர். தென் இட் ரிப்ரசன்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் who work for remuneration. that is எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லும்போதே நார்மலி they'll be working for salary only. And then here if you see in administration they'll be the owners who get a return on the capital invested by them. அவங்க என்ன கேபிட்டல் ஃபர்ஸ்ட் என்ன முதலீடு அவங்க செலுத்துகிறாங்களோ அதுக்கு in return they'll be getting. So they'll be the owners. அதில் வர லாபமோ நஷ்டமோ, it might be a profit or loss, they'll be taking that. Then function executive and governing. So executive அப்படின்னு சொல்லும்போது already I told you all they'll execute the plan and they'll govern that. And here in administration legislative and determinative. Legislative means legally சட்டத்துக்கு இயல்பான செயலை வந்து ஃபாலோ பண்ணுறது. அண்ட் தென் டிட்டர்மினேட்டிவ், ஸோ they'll determine, that is they'll decide, act of making, so whatever it is, so it will come under administration. Now students, I think you all are clear about the difference between the management and administration. Okay students, in today's video session we learnt about the definitions of management and art or science, difference between management and administration. In the next video session I'll teach you about principles of modern management and principles of scientific management. Thank you students, have a great day.